ஹாய். நீங்கள் மனசில் நினச்ச உடனே உங்கள் வீட்டு டிவி அந்த பாட்டை ப்ளே பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் காரில் ஏறி உட்காந்த உடனே உங்கள் காரு நீங்கள் எங்கே போகணுன்னு நினச்ச உடனே அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்? இல்லை உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, அதை கிச்சன்லேருந்து உங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணாமல் உங்களோட கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மிஷின் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஆமாங்க, இப்போது ஒரு சில கண்டுபிடிப்புகள் உலகம் முழுக்க வந்திருக்கு. அந்த கண்டுபிடிப்புகள் தான் இனி வரப்போகிற ஃப்யூச்சர் வேர்ல்டை ரூல் பண்ண போகுது. அது என்னென்ன டெக்னாலஜிங்கிறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இனி வரப்போகிற ஃப்யூச்சர் வேர்ல்டை நிறைய டெக்னாலஜிஸ் ரூல் பண்ண போகுது. அந்த டெக்னாலஜிஸில் ஒவ்வொரு வாரமும் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு டெக்னாலஜி பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் இந்த வீடியோ பதிவில் எந்த ஒரு டெக்னாலஜி ஃப்யூச்சர் வேர்ல்டை ரூல் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் மீட். என்ன 3D பிரிண்டட் மீட்டா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறது எனக்கு தெரியுது. ஆமாங்க, இனிமேல் நம்ம கறி வாங்கணுன்னா கறி கடைக்கோ இல்லை ஒரு பவுல்ட்ரி ஃபார்முக்கோ இல்லை ஒரு ஃபார்முக்கோ போய் நமக்கு தேவையான மீட்டை வாங்கணுங்கிற தேவை இருக்காது. ஏன்னா இப்போ 3D பிரிண்டட் மீட்டை உருவாக்கிட்டாங்க. ஆமாங்க, நிறைய நிறுவனங்கள் இப்போ 3D பிரிண்டட் மீட்டை உருவாக்குற முயற்சியில் இருந்து சக்ஸஸ் ஆகி ஒரு சில நிறுவனங்கள் அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி தான் மியாடெக் 3D பிரிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் ஜனவரி போல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3D பிரிண்டட் மீட், அதாவது ஒரு இறைச்சியை 3D பிரிண்டரில் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம், இந்த 3D பிரிண்டட் மீட் இன்றைக்கி சில யூரோப்பியன் ஹோட்டல்ஸ், லீடிங் ஹோட்டல்ஸில் தி ஸ்டார்டட் டு சர்வ் அஸ் அ டிஷ், உணவாக தயார் பண்ணி இந்த மீட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ரெவல்யூஷனாக கூட பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு கோழி இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ எந்த இறைச்சினாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அது சுகாதாரமானதா, அதில் கொழுப்பு இருக்கா, இல்லை உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் இருக்கா, இல்லை தேவையில்லாத பொருட்கள் இருக்கா. இன்னொரு குரூப் விலங்குகளை நம்ம அனிமல்ஸை ஸ்லாட்டர் ஹவுஸில் வச்சு கில் பண்ணுறது இட் இஸ் அ க்ரூவாலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்ட்ரவர்ஷிஸ் அண்ட் தென் டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3D பிரிண்டட் மீட்டை உருவாக்கியிருக்காங்க. இதை எப்படி உருவாக்குறாங்க, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எப்போலேருந்து இந்த ரிசர்ச் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2000 அந்த இயர்லேருந்து சில நிறுவனங்கள் செயற்கையாக ஒரு இறைச்சியை உருவாக்க முடியுமான்னு சொல்லி தயாரிக்க ஆரம்பித்தாங்க. எதை பேஸ் பண்ணிங்கன்னா, ஒரு இறைச்சியில் என்ன பேசிக் நியூட்ரியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சது லிப்பிடும் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத பொருளும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிடை மற்ற சோர்ஸஸ் லைக் பிளான்ட்லேருந்து, சில பீன்ஸ் அண்ட் பீஸ்லேருந்து அண்டு சில தாவரங்கள்லேருந்தும் அனிமல்ஸோட டிஷ்யூஸ்லேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தே ஸ்டார்டட் டு கலெக்ட் தட் பேசிக் ரா மெட்டீரியல். இதை கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை லெபார்ட்ரியில் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் கொடுத்து தே ஸ்டார்டட் டு சிந்தசைஸ், ஒரு ஆர்டிஃபிஷியலாக அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. லைக் அ ஃபார்ம் வளர்த்து ஃபைனலாக ஒரு 100 கிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு மாட்டு இறைச்சி தொண்டை இப்போ உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரிசர்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
we can make a artificial meat அல்லது synthetic meat அப்படின்னு சொல்லி. இந்த இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா அதை டேஸ்ட் வைஸும் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம சாப்பிடக்கூடிய இயற்கையான மாடு இறைச்சியோ ஆட்டு இறைச்சி மாதிரியான இறைச்சியோட டேஸ்ட்லேயே இருந்திருக்கு. ரெண்டாவது ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படா ஒரு ஃப்யூச்சர் வேர்ல்டை வந்து ரூல் பண்ண போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இப்போ பெருகிட்டு இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு we are in need of a lot of ஃபுட் ப்ரொடக்ஷன். இப்போ அதில் வந்து இந்த இறைச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இந்த இறைச்சி உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அதிகமாகிடுச்சு, டைம் பீரியடுங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வகையில் நம்மளால் வந்து ஒரு லெபார்ட்ரியில் உருவாக்க முடியும் அப்படின்னா, லைக் ஐஸ்கிரீம் ஒரு ஃபுட் டிஷ் எப்படி உருவாக்குறோமோ அந்த மாதிரி உருவாக்க முடியும்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்னோ. ஸோ அதுதான் இந்த 3D பிரிண்டட் மீட்டோட ஒரு சுவாரஸ்யமான விஷயமே. இந்த 3D பிரிண்டட் மீட்டோட அட்வான்டேஜ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3D பிரிண்டட் மீட்டில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூணு விஷயம். ஒன்று, மிகவும் சுத்தமான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கறிக்கடைக்கு வாங்க போகும்போது அந்த கறியை வந்து வெளியில் தொங்க வச்சுருக்கிறதோ அல்லது ஒரு ரேப் பண்ணப்பட்ட அல்லது ஒரு பேக் பண்ணப்பட்ட இறைச்சியோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து தப்பாக இருக்கும்போது டெஃபினெட்லி we will get certain ப்ராப்ளம். ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி 3D பிரிண்டட் மீட்டுங்கிறப்ப நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது மொதல் விஷயம். ரெண்டாவது, ஸ்லாட்டர் ஹவுஸில் இனிமேல் நம்ம எந்த விதமான அனிமல்ஸையும் கில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கும் இந்த 3D பிரிண்டட் டெக்னாலஜிங்கிறது கொண்டு போகுது. மூணாவது, காமனாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சைவ பிரியர்களும் கூட அசைவம் சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கான ரா மெட்டீரியலை வந்து அனிமல்ஸ்லேருந்து எடுக்காமல் பிளான்ட் சோர்ஸ்லேருந்தும் கூட அந்த புரத பொருட்களை கலெக்ட் பண்ணி அது மூலிமா we can produce an artificial மீட் அப்படிங்கிறதும் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாசிபிள் ஆணுச்சுன்னா, ஸோ இனிமேல் நம்ம சாப்பிட போகிற 3D பிரிண்டட் மீட் வந்து ஒரு வெஜிடேரியன் மீட்டாக கூட இருக்கலாம். அதாவது என்னடா இது குழப்பறானே, மீட்னாலே நான்வெஜ்ஜு, அதை எப்படா வெஜிடேரியன்னு சொல்கிறேன்னு கூட யோசிக்கலாம். இந்த மீட் உருவாகிறதுக்கு அல்லது எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்னு சொல்கிறோம். இப்போ அதோட ரா மெட்டீரியல் நம்ம வந்து பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுத்தோம்னா அதை என்னென்னு சொல்லுவோம்? நார்மலாக வெஜ்ஜுன்னு தானே சொல்லுவோம். ஸோ இந்த 3D பிரிண்டட் மீட் வரும்போது இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்னு சொல்லக்கூடிய ஒரு பேதம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, அனிமல்ஸை கொல்ல தேவையில்லை. அப்புறம் இந்த மீட்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம பெருமளவுக்கு கேட்டில்ஸை வளர்க்கும்போது ஒரு முக்கியமான பாதிப்பு ஏற்படும் என்விரான்மெண்ட்டுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CO2 அண்ட் தென் மீத்தேன் ப்ரொடக்ஷன். இந்த CO2 அண்ட் மீத்தேன் ப்ரொடக்ஷனோட அளவை இந்த 3D பிரிண்டட் மீட் மூலிமா குறைக்க முடியும். ஏன்னா வந்து மெஷினில் இங்கே 3D பிரிண்டட் மீட்டை தயாரிக்கும் போது நம்ம கால்நடைகளை வளர்க்க, அதாவது கேட்டில்ஸையோ அல்லது பவுல்ட்ரி ஃபார்மில் கோழிகளை வளர்க்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த அனிமல்ஸ் எமிட் பண்ணக்கூடிய CO2 மீத்தேன் கேஸோட அளவு குறையும். ஸோ இது மூலிமா குளோபல் வார்மிங்கை குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அனிமல்ஸ் மூலிமா பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் காலரா ஆர் ஃபுட் பாய்சனிங்கில் பேர்ட் ஃப்ளூ அண்ட் தென் ஆந்த்ராக்ஸ் மாதிரியான சில நோய்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் கேட்கலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னி அது என்ன அப்படின்னு சொல்லலாம். காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளோட மைண்ட் செட்டை. நார்மலாகவே நம்ம ஒரு ஃபார்ம் ஹென்னுக்கு, நேச்சுரல் ப்ரீடு ஹென்னுக்கும் பவுல்ட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹென்னுக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டியை பார்த்தோம்னா எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம், நாட்டுக்கோழி அல்லது நேச்சுரல் ப்ரீடு ஹென் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லுவோம். பவுல்ட்ரி ஃபார்மில் இருக்கிறது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் தானே. அதே மாதிரியே தான் மேபி ஃப்யூச்சரில் இந்த 3D பிரிண்டட் மீட் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது செயற்கையாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அது எது எப்படியும்
இப்போ தயாரித்து அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு 3D பிரிண்டட் மீட்டுங்கிறது இந்த வேர்ல்டுக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு. நம்மளோட உணவு உற்பத்தி முறையில் ஒரு புது விதமான புரட்சி ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இனிமேல் எந்த ஒரு விலங்கையும் நம்ம இந்த ஃபுட் செயினில் சார்ந்து இல்லாமல் நமக்கு தேவையான உணவை நம்மளால் ஒரு லேபில் உருவாக்க முடியுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டாந்துருக்கு. அதனால தான் இந்த டெக்னாலஜியை வந்து நான் ஃப்யூச்சரை ரூல் பண்ண போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான டெக்னாலஜியை நான் பார்க்குறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த 3D பிரிண்டட் மீட்டை பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் என் கூட பகிர்ந்துக்குங்க, ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.